அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் இங்கே உள்ள வரப்போது அமெரிக்காவிலிருந்து நிறைய பொருட்களுக்கு 0% டேக்ஸ் அப்படிங்கும்போது இல்லை நமக்கு அது எந்த வகையில் பெனிஃபிட் என்ன நம்மளோட ஏன்னா நம்மளுக்கு அவங்க 18% டேக்ஸ் போட்டிருக்காங்க பட் அதுவே நம்ம அவங்களுக்கு 0%ல கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இது யாருக்கு பெனிஃபிட் அதிகம் இது வந்து வின் வின்னா அல்லது நம்ம அவங்களுக்கு சரணடைஞ்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு அந்த பேர் சரியாக நினைவில் வரல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காவுடைய ஒரு பிரீடு ஒன்று எடுத்து இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு இதே வெளிநாடுகள்லேருந்து அழுத்தம் வந்து அதை இந்தியாவில் கொடுத்தாங்க நம்ம வந்து பாராளுமன்றம் வரைக்கும் போய் பயங்கரமாக சண்டை போட்டு அது வந்து பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அப்படி பண்ண காங்கிரஸ் கட்சி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சி இதை பற்றிலாம் பேசல அர்த்தம் இல்லை இந்தியாவுடைய அடிநாதமாக இருப்பது வேளாண்மை விவசாயம் அதை விட்டு கொடுக்காம பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நிறைய டெக்னாலஜி இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கால்நடை பண்ணைகளுடைய டெக்னாலஜி எடுத்துட்டு இருந்தார் கால்நடைத்துறையில் இந்தியா நம்பர் 1 இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் இன்னொரு நாட்டில் நெதர்லாண்ட்ஸ்லையோ அமெரிக்காலேயோ ஒரு 4 டெக்னாலஜி இருக்குது அது கொண்டு வரது தப்பே கிடையாது நம்ம ஊரில் கார் இருக்குது ஆனால் நம்ம வந்து வெளிநாட்டில் கார் இறக்குமதி பண்ணுறோம் தப்பு கிடையாது ஸோ அது வந்து பாழாயிருங்கிற அவசியம் இல்லை அது வந்து நம்ம வரலாம் வச்சுக்கலாம் அப்போ அட் வாட் காஸ்ட் அது என்னவாக வருகிறது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து சில பொருட்கள் இறக்குமதி ஆகலாம் வேளாண் பொருட்கள் இறக்குமதி ஆகலாம் நான் மறுக்கலாம் அதெல்லாம் வரவே வராதுங்க நான் ஏன் உத்தரவாதம் கொடுக்கணும் வரலாம் அது இந்தியாவுடைய நலனை இந்திய விவசாய நலனை பாதிக்காமல் இருக்கும் நான் கேரண்டியாக நம்புகிறேன் ஏன் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியுடைய பரிந்துரையை ஏற்று விவசாய விளைபொருட்களுக்கான உரிய விலையை மத்திய அரசு கூட்டிக்கிட்டே வந்திருக்கு 2014 இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ 2014 முன்னாடி இருந்துச்சுங்கிறது நீ பார்த்துங்க விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 எத்தனாயிரம் கோடிங்கிறப்ப சிந்தாமல் செதறாமல் அப்படியே அள்ளி வந்து கொடுத்துருக்கு எவ்ரி இயர் 6000 ரூபா கொடுத்துருக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் இப்போ விவசாயிகள் நலனில் கவனமாக இருக்கக்கூடிய இந்த அரசு விவசாயிகள் தான் இந்த இந்திய வேளாண்மை உற்பத்தியுடைய அடிநாதம் தெரிஞ்சுக்கிறவர் அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஏதாவது தப்பாக வந்துச்சுன்னா வி வில் ரைஸ் அவர் வாய்ஸ்